வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தங்கத்தை பற்றி தான். தங்கத்தை எப்படி வாங்கலாம், எப்போ வாங்கலாம், வாங்குறதுக்கு என்ன மாதிரியான வழிகள் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவோட கடைசியில் ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதை செஞ்சிங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணதை விட அதிகமாகவே தங்கம் வாங்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பொதுவாகவே கடைகளில் போய் ஒரு பொருள் வாங்கக்குள்ள அது விலை அதிகமாக சொன்னால் என்ன தங்கம் மட்டும் விலை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு பொருளை பாதுகாப்பாக வச்சுருந்தாலும் அதை தங்கம் மட்டும் வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். இப்படிலாம் சொல்கிறதுக்கு காரணம் தங்கத்தோட மதிப்பு தான். என்றைக்குமே தங்கம் தான். நாளுக்கு நாள் மதிப்பு கூடிக்கிட்டே தான் போகுது. இந்த மாதிரி தங்கம் வாங்கிறது கூட ஒரு வகையான சேமிப்பு தான். என்னதான் ஆர்டி, எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி எத்தனையோ இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா இருந்தால் கூட மக்கள் தங்கம் வாங்குறதுல தான் அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க. அதுக்கு காரணம் அவசரத்துக்கு நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கே ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்துச்சு அப்படின்னா யாரையும் எதிர்பார்க்காம உடனே நம்மக்கிட்ட இருக்கிற தங்கத்தை வச்சு பணத்தை ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நிறைய மக்கள் தங்கம் வாங்குறதுல ஆர்வம் காட்டுறாங்க. நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள் திடீர்னு போய் 4 பவுன் 5 பவுன் இந்த மாதிரி ஒரே டைமில் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறது ஈஸி. அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த வருஷம் எவ்வளோ தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற இந்த டார்கெட் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இவ்வளோ வாங்கினாங்க, நம்ம சொந்தக்காரங்க அவ்வளோ வாங்கினாங்க அதெல்லாம் பார்க்காம நம்ம வீட்டு சம்பளம் எவ்வளோ, வரவு செலவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலான டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வாங்க போகிறோம்? காயினாக வாங்க போகிறோமா, இல்லை ஜுவல்லரி, இல்லை ஈக்விட்டி கோல்டு, இல்லை கோல்டு பாண்டு, இந்த மாதிரி நிறைய விதமாக தங்கத்தை வாங்கலாம். இல்லை எனக்கு இந்த ஈக்விட்டி கோல்டு பாண்டு இதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படிங்கன்னா ஒன்றா காயினாக வாங்கலாம், இல்லை நகையாக வாங்கலாம். நகையாக வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு அது இப்போ உடனே தேவைப்படுது, நீங்கள் அதை அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இருந்தால் மட்டும் நகையாக வாங்குங்க. அதுலேயுமே கல் வச்ச நகை வாங்காதீங்க. ஏன்னா நம்ம காசு கொடுத்து அந்த கல்லை வாங்கினா கூட அதை நம்ம ஒரு தேவைக்கு விற்கக்குள்ள அதுக்கு மதிப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்கடி நகையை சேஞ்ச் பண்ணாதீங்க. டிசைன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நீங்கள் சேஞ்ச் பண்ணக்குள்ளே நம்ம நகை வாங்குறப்ப செய்கூலி சேதாரம்லாம் கொடுத்து தான் வாங்குவோம். அது வேஸ்ட்டாக போயிடும். அடுத்தது காயின். நம்ம ஒரு ஃப்யூச்சர் சேவிங்ஸ்க்காக வாங்குகிறோம். உடனே இல்லை, பின்னாடி நான் ஒரு வீடு வாங்குகிறேன், இல்லை ஒரு நிலம் வாங்குகிறேன், இல்லை ஒரு பொருள் வாங்குகிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தங்கத்தை சேமிக்கிறீங்கன்னா பெஸ்ட்டு காயினாக வாங்குறது. இதுக்கு வெறும் ஜிஎஸ்டி மட்டும்தான், மேக்கிங் சார்ஜெலாம் கிடையாது. அடுத்தது இந்த தங்கத்தை என்ன மாதிரி வாங்க போகிறோம், எந்த வழியில் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் நகைச்சீட்டு. இப்போ எல்லா கடைகளிலுமே கிடைக்குது. அதுக்காக நம்ம நகைச்சீட்டு போடுறோன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு கடையை சூஸ் பண்ணி உடனே போட்டுறக்கூடாது. எல்லா கடைகள்லேயும் விசாரிக்கணும் எது பெஸ்ட்டாக இருக்குது, எங்கே நல்ல ஸ்கீமாக இருக்குது, எது சேஃப்டியாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த நகைச்சீட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய டீட்டெயில்ஸ் வரும். நான் அதை உங்களுக்கு ஒரு தனி வீடியோவை போடுறேன். இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன். நகைச்சீட்டு போடக்குள்ளே நம்ம கட்டுற பணம், மாதம் கட்டுற பணம் அமௌண்ட்டாக வர வைக்கிறத விட எந்த இடத்துல கோல்டாக வர வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நீங்கள் அங்கே போடுறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா கிராமாக வர வைக்கிறப்ப நம்மளுக்கு தங்கத்தோட விலை ஏறினாலும் பிரச்சனை இல்லை. அப்பப்போ ரேட்டுக்கு நம்மளுக்கு கோல்டாக கிடச்சிரும். அடுத்தது அமௌண்ட்டாக வர வைக்கிறப்ப தங்கம் வாங்குகிற அளவு கம்மியாக போயிடுது. அடுத்தது இப்போ நம்ம வீட்டில் வர பர்த்டே, திருமண நாள், தீபாவளி, பொங்கல், நியூ இயர், அக்ஷய திருதி இந்த மாதிரி விசேஷத்தில் நம்ம தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முறையை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் செலவுகள்லாம் கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிடுங்க. சின்ன சின்ன சேவிங்ஸ்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விதத்தில் பணம் கிடைச்சாலும், பர்சனல் சோர்ஸாக எப்போ பணம் கிடைச்சாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை தங்கம் வாங்கிறதுக்காக ஒதுக்கிடுங்க. அடுத்தது இன்னொரு முறை
நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது தான். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சொந்தக்காரங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் விசேஷம்லாம் பண்ணும்போது நம்ம வந்து அன்பளிப்பாக காசாக கொடுப்போம். அதுக்கு பதிலாக தங்கமாக நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் பண்ணக்குள்ளே அவங்க திரும்ப அதை ரிட்டர்ன் வைக்கக்குள்ளே நம்மளுக்கு அது ஒரு சேவிங்ஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது, நீங்கள் நிறைய தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அதை மட்டுமே நம்பி இல்லாமல் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்மை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ மட்டும்தான் நிறைய தங்கம் வாங்க முடியும். நான் லாஸ்ட்டாக சொன்னேன் இல்லையா, நான் எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா பிளான் பண்ணதை விட அதிகமான தங்கம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா, இப்போ நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு தீபாவளிலேயோ இல்லை பொங்கல்லையோ கண்டிப்பாக போனஸ் கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் தங்கம் வாங்குறப்ப அந்த போனஸ் காசை முழுசாக தங்கத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அப்போ நீங்கள் நினச்சதை விட அதிகமாகவே தங்கம் வாங்கலாம். தங்கத்தோட மதிப்பு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தாங்க போகுது. அதனால் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் உடனடியாக தங்கம் வாங்க ஆரம்பிங்க. ஏன்னா நாள் போக போக ரேட்டு அதிகமாக தான் போயிட்டுருக்குது. சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்பப்போ வாங்கி வைக்கிற சின்ன சின்ன தங்கம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.